Hi students, இப்போ ஒரு கருவுறுதல் அப்படிங்கறப்ப கேமிட் அப்படிங்கிறது எசென்சியல். ஒரு மேலா இருந்தா ஸ்போம். அந்த ஸ்போம் எங்க உருவாகுது? எப்படி உருவாகுது? அங்க என்னென்ன பிசியாலஜிக்கல் process நடக்குது? என்னென்ன செல்ஸ் இன்வால்வ் ஆகுது? இது எங்க நடக்குதுன்னா டெஸ்டிஸ்ல நடக்குது. டெஸ்டிஸ்ல 250 செக்மெண்ட் இருக்கு. அந்த 250 செக்மெண்ட்ல ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளேயும் 1 ல இருந்து 3 செமினிஃபரஸ் டியூபிள் பிரசன்ட். அந்த செமினிஃபரஸ் டியூபிள்க்கு உள்ள ரெண்டு செல்ஸ் இருக்குது, ஸ்பெர்மட்டோகோனியா, செர்டோலி செல். அடுத்து ரெண்டு செமினிஃபரஸ் டியூபிள்க்கு நடுவுல இன்டர்ஸ்டிஷியல் செல் ஆர் லிடிக் செல். இப்ப இந்த ஸ்பெர்மட்டோகோனியா தான் எதுவா மாறும்னா ஸ்போமா மாறும். இப்ப அந்த ஸ்பெர்மட்டோகோனியா கண்டினியூஸ் மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும். ஸ்பெர்மட்டோகோனியால கண்டினியூஸ் மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும். அதுல பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், இங்க ஸ்பெர்மட்டோகோனியா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் 2n நம்பர். 2n அப்படினு சொன்னா 46 குரோமோசோம் வந்து பிரசன்ட். இங்க பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் தான் ஃபர்ஸ்ட் மியாசிஸ் நடக்கும். இந்த process எல்லாம் எங்க நடக்குது? செமினிஃபரஸ் டியூபிள்க்கு உள்ள ஸ்பெர்மட்டோகோனியால இந்த process நடக்குது. அதுல சொல்றோம் ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் மைட்டாடிக் டிவிஷன். அதுல ஃபர்ஸ்ட் சொல்றோம் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபர்ஸ்ட் மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் otherwise called reduction division, reduce half number. அப்ப பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து யார் கிடைக்குறானா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் is also formed. அது எப்படினா 2 ஈக்குவல் நம்பர். இங்க 2n எப்படி மாறி இருக்கு? n என்ன மாறி இருக்கு. இங்க 46 குரோமோசோம் இருக்கும், இங்க எப்படி மாறி இருக்கும்? 23 குரோமோசோமா மாறி இருக்கும். இப்ப செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் செகண்ட் மியாசிஸ் நடக்கும். செகண்ட் மியாசிஸ் நடக்கும்போது அங்க ஸ்பெர்மாடிட் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்பெர்மாடிட். அப்ப ஒரு ஸ்பெர்மட்டோகோனியால 4 ஸ்பெர்மாடிட் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பெர்மாடிட் அடுத்து எப்படி மாறுதுன்னா ஸ்போமா மாறுது. ஸ்பெர்மாடிட் ஸ்போமா மாறக்கூடிய process பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். The total process பேரு spermatogenesis. The entire process பேரு spermatogenesis. The spermatid ஸ்போமா மாறக்கூடிய process பேரு spermiogenesis. இப்போ ஒரு ஸ்பெர்மட்டோகோனியால எத்தனை ஸ்பெர்ம் செல் ஃபார்ம் ஆகுதுன்னா 4 ஸ்பெர்ம் செல் is also formed. இந்த process எங்க நடக்குது? செமினிஃபரஸ் டியூபிள்குள்ள the process also takes place. இப்ப what are the different cell involved in the process of gamete formation? Spermatogenesisல என்னென்ன செல்ஸ் இன்வால்வ் ஆகுது? 3 செல்ஸ் இன்வால்வ் ஆகுது. Spermatogonia, Sertoli cell, Leydig cell. 3 cells is also participated. First சொல்ற Spermatogonia தான் எதுவா மாறுது? ஸ்போமா மாறுது. Spermatogonia other name sperm mother cell. அடுத்து Sertoli cell. Sertoli cell உடைய work என்னன்னா spermatid ஸ்போமா மாறும்போது அதுக்கு provide the nutrition. Spermatid ஸ்போமா கன்வெர்ட் ஆகுது. அப்ப என்ன தேவைனா நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்றது செர்டோலி செல். அடுத்து லீடிக் செல். இந்த ரெண்டு செமினிஃபரஸ் டியூபிள்க்கு இடையில இருக்கதா லீடிக் செல் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல். இதை யாரு தூண்டுறானா LH அப்படிங்கற ஹார்மோன் தூண்டும்போது இங்க ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கற ஹார்மோன் இஸ் ஆல்சோ செக்ரீட்டட். அப்ப கேமெட் ஃபார்மேஷன்ல ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ல 3 cells involved. என்ன செல்? Spermatogonia, Sertoli cell, Leydig cell. Spermatogonia தான் sperma develop ஆகும். Sertoli cell provide nutrition. Leydig cell testosterone produce பண்ணுது. Testosterone collectively called androgen. இங்க என்னென்ன ஹார்மோன் participate பண்ணுது? Name the hormone involved in process. இங்க brainல ஹைபோதலாமஸ். முதல்ல சொன்னா physiological process சொன்னோம். ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறுது,
செகண்டரி ஸ்பெர்மடோசைட் ஸ்பெர்மாடிட்டா மாறுது, ஸ்பெர்மாடிட் ஸ்பெர்மா மாறுது. இது பிசியாலஜிக்கல் process. என்னென்ன செல்ஸ் இன்வால்வ் ஆகுது? interstitial cell or lytic cell, spermatogonia, Sertoli cell. இந்த மாதிரி 3 cells involved. அடுத்து சொல்றோம், what are the different hormone involved? என்னென்ன ஹார்மோன் பார்ட்டிசிபேட் பண்ணுது? பிரைன்ல ஹைபோதலாமஸ். இந்த ஹைபோதலாமஸ் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது, gonadotropin releasing hormone. The gonadotropin releasing hormone enter the anterior pituitary. Anterior pituitary எப்படி வருதுன்னா portal circulatory system மூலமாக enter into the anterior pituitary. Gonadotropin, gonads அப்படினா செக்ஸ் ஆர்கன். gonadotropin அப்படின்றப்ப அங்க ரெண்டு ஹார்மோன். என்ன ஹார்மோன்னா FSH, LH அப்படினா ரெண்டு ஹார்மோனை தூண்டக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஹைபோதலாமஸ்ல gonadotropin releasing hormone எங்க வருது? anterior pituitary. எதன் வழியாக வருது? portal circulatory system வழியாக enter the pituitary, anterior pituitary, otherwise called adenohypophysis. இங்க இன்டியூஸ் பண்ணுது, ரெண்டு ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணுது. ரெண்டு gonadotropin, FSH, LH அப்படின ரெண்டு ஹார்மோன். FSH என்ன பண்ணுதுன்னா induce Sertoli cell. Sertoli cells இன்டியூஸ் பண்ணி produce certain factor. இந்த factor involved in process of spermatogenesis. Spermatogenesis என்ற processல involved. இது FSH உடைய ரோல். LH என்ன பண்ணுதுன்னா லீடிங் செல்ஸ் தூண்டுது. லீடிங் செல்ஸ் இன்னொரு பேரு interstitial cell. இந்த தூண்டி டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டெஸ்டோஸ்டிரான் involved in the process of spermatogenesis. இப்ப இந்த ஹார்மோன் சொல்றோம், என்ன ஹார்மோன் இன்வால்வ் ஆகுது? gonadotropin releasing hormone. அதுல என்ன வருது? FSH, LH இன்டியூஸ் பண்ணுது. இப்ப ஹார்மோன் இன்வால்வ்ட் ஹார்மோன். அடுத்து சொன்னோம், என்ன செல்ஸ் இன்வால்வ் ஆகுது? 3 cells, spermatogonia, Sertoli cell and Leydig cell. 3 type of the cell involved. என்ன physiological process? Physiological process அப்படிங்கறப்ப ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்மா மாறக்கூடிய இந்த நிகழ்வு தான் physiological process. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 200 மில்லியன் செல் ப்ரொடியூஸ்டு per day. ஒரு நாளையில 200 மில்லியன் ஸ்பெர்ம் செல் ப்ரொடியூஸ். எஜாகுலேட்டட் பாடியை விட்டு வெளியில வருது. எவ்வளவு வெளியில வருதுன்னா 200 to 300 மில்லியன் செல்ஸ். 200 to 300 மில்லியன் செல் ejaculate outside. பாடி விட்டு எவ்வளவு வருது? 200 to 300 மில்லியன் செல் ejaculated. and 60% எப்படின்னா normal size and shape. 60% normal size and shape. 40% எப்படின்னா act as vigorously. 40% எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது per day? 200 மில்லியன் ப்ரொடியூஸ் per day. பாடி விட்டு எவ்வளவு வெளியில வருது? ejaculate ஆகும்போது 200 to 300 மில்லியன் செல் ejaculated. அதுல 60% எப்படின்னா normal size and shape. 40% act as vigorously. இப்ப ஒரு மேல் கேமெட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டிஸ்ல செமினிஃபரஸ் டியூபுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது. அங்க என்ன physiological process நடக்குது? ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா ஒரு ஸ்பெர்ம் செல்லா மாறும்போது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மாடிட். ஃபர்ஸ்ட் இந்த செமினிஃபரஸ் டியூபுக்குள்ள ரெண்டு process நடக்கும். மைட்டாசிஸ் நடக்கும், மியாசிஸ் நடக்கும். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வரைக்கும் மைட்டாசிஸ். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து மியாசிஸ் also takes place. இது physiological process. என்ன செல் இன்வால்வ் ஆகுது? Sertoli cell, interstitial cell or Leydig cell, spermatogonia. The cells is also involved. என்ன ஹார்மோன் பார்ட்டிசிபேட் பண்ணுது? gonadotropin releasing hormone. அது எங்க என்றது? பிட்யூட்டரிக்கு வருது. portal system, portal circulatory system மூலமாக anterior pituitaryல வந்து FSH, LH தூண்டி FSH, LH is also released. அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ்
300 million produce. எவ்வளவு ejaculate ஆகுது? 200 to 300 million ejaculate. அதுல 16% இருக்குது normal size and shape. 40% இருக்குது act as vigorously. Okay, thank you. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.